போன மாதம் 10ஆம் தேதி, அதாவது மே 10ஆம் தேதி அன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தார். என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடக்க இருந்த பெரிய ஒரு அணு ஆயுத போரை நான் என்னுடைய ஒரே கால் மூலமாக நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு அவர் என்னன்னா, இந்த தக்கர டப்பாவில் வந்து இந்த தண்ணி விழும்போது சக்கி 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 சக்குன்னு கேட்டுகிட்டே இருக்கும் இல்லையா, இதே மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். ஆனால் இன்னைக்கு அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் மோதல் அந்த நாட்டினுடைய 2 பெரிய தலைவர்கள் நினைச்சதால தான் அது முடிவுக்கு வந்ததே தவிர நான் அதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை இன்னைக்கு அமெரிக்காவில் வாஷிங்டனில் வெள்ளை மாளிகையில் சொல்லியிருக்கிறார். மை நேம் இஸ் ரஜு, திஸ் இஸ் ஈவினிங் டிராப்ஸ். வெல்கம் டு ஈவினிங் டிராப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிளப். இத்தனை நாள் வரைக்கும் நான் தான் நிப்பாட்டினேன்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம்? அவர் இப்படி பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த G7 மாநாட்டில் பங்கெடுக்கிறதுக்காக நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து எங்கே போயிருந்தாங்க, இந்த G7 மாநாட்டுக்காக போயிருந்தாங்க. அங்கே போகும்போது ட்ரம்ப் கூட என்ன செய்திருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஃபோனில் பேசியிருக்காங்க. பேசும்போது இந்தியாவில் நடந்த அந்த விஷயங்களையும் சரி, அதுக்கப்புறம் வந்து இந்தியா என்ன நடவடிக்கை எடுத்துச்சு, அது எதன் மூலமாக எடுத்துச்சு, ஏன் வந்து போரை நிப்பாட்டுச்சு அப்படிங்கிறத தெளிவாக ரொம்ப சிறப்பாக அற்புதமாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அரை மணி நேரமாக ட்ரம்ப்கிட்ட இதை விளக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு வந்து நிற்க காரணம் என்ன அப்படின்னா, 2 நாட்டினுடைய பெரிய தலைவர்கள் தானே தவிர மற்றதெல்லாம் காரணம் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. பாகிஸ்தானுடைய பிரச்சனையில் இந்தியா ஒருபோதும் மத்தியஸ்தத்தை ஏற்காது. அதாவது வந்து என்னன்னா, இன்னொரு ஆள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதை வந்து என்ன செய்யாது, ஏற்றுக்காது. காஷ்மீர் அதே மாதிரி வந்து காஷ்மீர் பிரச்சனை இந்தியா பாகிஸ்தானுக்கு உள்ளாடி உள்ளது. இதை வந்து 3வது மனுஷன் வந்து அதில் தலையிடுறதுல இந்தியாவுக்கு விருப்பம் இல்லை. இந்தியா இதை ஒருபோதுமே அனுமதிக்காது அப்படிங்கிறத தெளிவாக ட்ரம்புக்கு உரைக்கிற மாதிரி மோடி பேசியிருக்காரு. அதே மாதிரி இவர் ட்ரம்ப் வந்து ஒரு தவறான ஒரு தகவலை கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, அதாவது வந்து ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில 1000 வருஷங்களாக இருக்குது அப்படின்னாரு. இதே முதல் தவறு. என்ன அப்படின்னா, 1947 1947க்கு பிறகுதான் அந்த காஷ்மீர் பிரச்சனை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை. ஸோ விஷயங்களே தெரியாமல் ட்ரம்ப் பேசுனது அது வந்து ஒரு மாபெரும் தவறு. அதை வந்து அவர் என்ன செய்யலைன்னா, கடைசி வரைக்கும் திருத்திக்கவே இல்லை. மறுபடியும் இந்த பிரச்சனையை பற்றி தான் என்னென்னா, நான் வாரேன் எங்களால் வந்து என்ன செய்ய முடியும்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும், எங்களை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்தார். நமக்கு எல்லாருமே தெரியும், ட்ரம்ப் இப்போ ஒன்று சொல்கிறாருன்னா கொஞ்ச நேரம் கழித்து வேற ஒன்று சொல்லுவார். அவர் வந்து ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்லாத மாதிரி ஏதாவது வந்து உளறிட்டு இருக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. இந்த விஷயத்தை வந்து யார் வெளியே சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தான் என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்க. இந்த மாதிரி கனடாவில் நடந்த G7 உச்சி மாநாட்டில் ஒரு பகுதியாக பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூட வந்து தொலைபேசியில் வந்து பேசியிருந்தாங்க. அரை மணி நேரத்துக்கு மேலே இந்த நீடிச்ச இந்த பேச்சில் வந்து தான் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் குறித்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரதமர் மோடி அதிபர்கிட்ட வந்து விளக்கியிருக்காங்க. இந்த உரையாடல் பற்றி பேசின வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்த விவகாரத்தில் எந்த நேரத்திலையும் எந்த மட்டத்திலையும் இந்திய இராணுவ நடவடிக்கை நிறுத்துறதை குறித்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இரு படைகளுடைய தரப்பில் நேரடியாக விவாதிக்கப்பட்டதை இது என்ன பண்ணுச்சுன்னு அப்படின்னா நிப்பாட்டினாங்களே தவிர 3வது ஒரு ஆள் வந்து மத்தியஸ்தம் பண்ண வந்து இதை வந்து என்ன பண்ணதில்லை, நிறுத்தினதில்லை. அதை வந்து இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளதில்லை. அதே மாதிரி ஏற்றுக்கொள்ள போகிறதும் இல்லை அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதை ட்ரம்ப் தான் என்ன பண்ணார்னா, போகிற இடத்துல எல்லாமே வந்து இல்லை நான் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டே இருந்தார். பிரதமர் மோடி இப்படி பேசுனதுக்கு அப்புறம் பிரதமர் மோடி பேசின விஷயத்த அதிபர் ட்ரம்ப் வந்து அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டதாகும். அதுக்கப்புறம் வந்து பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்துக்கு இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய முழு ஆதரவையும் அவர் தெரிவித்தார் அப்படின்னும் மிஸ்ரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இந்த இருக்கக்கூடிய பகைமையை
அதை வந்து நீங்கள் குறைச்சிக்கணும், நான் வந்து உங்கள் 2 நாட்டுக்கு கூட வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நான் வந்து வர்த்தகத்தை வந்து அதிகரிக்க போகிறேன், பிஸ்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப் என்ன செய்திருந்தாருன்னா சொல்லியிருந்தார். அதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த வியாபாரம் பண்ணுறதை வச்சு மிரட்டி தான் என்ன செய்திருந்தேன் அப்படின்னா அந்த போரையே நிப்பாட்ட வச்சேன். ஏன்னா வந்து 2 நாடுகள் கையிலையுமே வந்து அணு ஆயுதம் இருக்கிறனால இது பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரலாம், பல பேருடைய உயிரிழப்புகளை கொண்டு வரலாம் அப்படின்னு பேசியிருந்த ட்ரம்ப் இப்போ வந்து மாற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மோதல்ல அப்படி பேசின ட்ரம்ப் இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் மோதல்ல பாருங்க அப்படியான எந்த கருத்தையுமே அவர் தெரிவிக்கவே இல்லை. அதுல இருந்து நாம புரிஞ்சுக்கலாம் அது வந்து யாரோ தூண்டுதலுடைய பேர்ல தான் என்ன செய்திருக்காரு ட்ரம்ப் ஒருவேளை பேசியிருக்கலாம். அதே மாதிரி இப்ப பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் உள்ள ஒரு இராணுவ அதிகாரி ஒருவர் ட்ரம்பை சந்திச்சு இன்னைக்கு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் கூட ஒருவேளை என்னன்னா இவருக்கு இந்த ஒரு மனமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதுலயும் மோடி இன்னொரு விஷயத்த வந்து ட்ரம்ப்கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது வந்து நாங்கள் இன்னும் நிறுத்தவே இல்லை, அது வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. பாகிஸ்தான் இன்னும் மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ தாக்குதலில் ஈடுபட்டா எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டா நாங்கள் என்ன செய்வோம், பாகிஸ்தானும் அடிப்போம் அப்படிங்கிறதையும் நரேந்திர மோடி தைரியமாக ரொம்ப ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரம்ப்கிட்ட சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மோதல் எப்படி முடிவுக்கு வந்தது அப்படின்னா இந்தியா வந்து பலமான தாக்குதல் வந்து என்ன பண்ணிச்சுன்னா பாகிஸ்தானுக்கு உள்ளே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சு. இது பாகிஸ்தான் இராணுவத்துக்கு வந்து பெரிய சேதங்களை உண்டாக்கிச்சு. அதே மாதிரி வந்து அவங்களுடைய விமான தளங்கள்லையும் பெரிய பெரிய சேதங்கள் உண்டாச்சு. ஆனால் அதை வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு மேலே வந்து நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியாது, இப்போ இந்த இடத்துல நிப்பாட்டலை அப்படின்னா பாகிஸ்தானே அழிஞ்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டனால தான் உடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கேருந்து இங்கே இந்திய பெரிய இராணுவ அதிகாரிக்கு கூப்பிட்டு போரை நம்ம வந்து நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே தான் 2 நாட்டு தலைவர்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரி ஓகே நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்களே தவிர இதில் வந்து யாருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னு தான் இந்தியா முதல்லேருந்தே தெரிவிச்சிட்ருக்கு. ட்ரம்ப் தான் மறுபடியும் இல்லை நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் இந்தியா இது வரைக்கும் அமைதியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த G7 மாநாட்டில் போனதுக்கப்புறம் பிரதமர் மோடி அவருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை நேரடியாகவே சொல்லியிருக்கிறாரு. ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு மிக மிக முக்கியமானது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புனித ஸ்தலங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஜூலை மாதங்களில் வரக்கூடிய அமர்நாத் குகை யாத்திரை, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாட்டு தலங்கள், இன்னும் இதே மாதிரியான நிறைய விஷயங்கள் அங்கே என்ன செய்யுது அது இந்துக்களுக்கு வந்து முக்கியமான ஒரு ஸ்தலமாக இருந்துகிட்ருக்கு. அப்போது அந்த இடத்த இவங்க எப்படி விட்டு கொடுப்பாங்க? ஏன்னா இந்துக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா அப்படிங்கிறது தான் இருந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஒரு புனிதமான ஒரு இடத்த அவங்க எப்படி விட்டு கொடுப்பாங்க? எப்படி வந்து முஸ்லீம்கள் மெக்காவை விட்டு கொடுக்க மாட்டாங்களோ, எப்படி கிறிஸ்தவர்கள் வந்து ஜெருசலேமை விட்டு கொடுக்க மாட்டாங்களோ, அதே மாதிரி தான் ஜம்மு காஷ்மீரும் இந்தியாவில் வசிக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு வந்து மிகவும் புனிதமான ஸ்தலம். அதனால தான் வந்து என்ன அப்படின்னா இவங்க வந்து அந்த ஒரு ஸ்பெஷல், அதாவது ஜம்மு காஷ்மீருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ரைட் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து 2019 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து என்ன செய்தாங்க பாராளுமன்றத்தில் வந்து ஒரு சட்டம் நிறைவேற்றி அந்த 370 அப்படிங்கிற அந்த சட்டத்தை வந்து ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இது ஏற்கனவே அதாவது வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து ஒரு இடத்துல ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா அங்கே உள்ள மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், அப்படி தானே? செய்யும் போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் வளரும், நம்மளும் அந்த இடத்துல பெருமையாக பேசப்படுவோம். ஆனால் இவ்வளவு நாள் பாகிஸ்தான் வந்து ஜம்மு காஷ்மீரில் பண்ணிட்டு இருந்தது என்ன, அங்கே இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களையும் இந்தியாவுக்கு எதிராக தூண்டிவிட்டு கல்லெறிகிறது, குண்டெறிகிறது, சுட்டுக்கொள்வது அப்படின்னு தான் பண்ணிட்டு இருந்ததே தவிர அந்த மக்களுக்கும் நல்லது செய்யலை, இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் என்ன செய்யலை, நல்லது செய்யவே இல்லை. இப்போ பாருங்கள் இந்தியாவுடைய அந்த நோக்கம் எல்லாமே இந்தியா ரொம்ப சிறப்பாக வளரணும், ஒரு பெரிய வளர்ந்த உலக நாடுகள் அளவுக்கு நம்மளும் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பாடுபட்டு இருக்கு.
ஆனால் அதே நேரத்தில் வந்து பாகிஸ்தானை பாருங்கள், பாகிஸ்தான் இன்றைக்கும் இந்தியாவுக்கு எதிராக நிறைய விஷயங்களை தூண்டி விட்டுட்டே இருக்குது. அவங்க அதையெல்லாம் நிப்பாட்டிட்டு நம்ம நாடும் நல்லாகணும் அப்படின்னு நினச்சி அவங்க விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா பாகிஸ்தானும் இதுக்கு முன்னாடி இந்தியாவோட பெரிய நாடாக வளர்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். ஆனால் பாகிஸ்தான் அந்த லைனில் போகவே இல்லை. என்ன அப்படின்னா, அவங்க பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயம், அந்த சமயத்தை தவிர அவங்க வேறு விஷயங்களுக்கு மேலே பெரிய ஈடுபாடுகள் காமிக்காததுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய வளர்ச்சி தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்தியா அப்படி இல்லை. இந்தியாவில் வந்து எல்லாருக்குமே நல்ல சுதந்திரம் இருக்குது, அற்புதமாக வாழறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்குது. நம்ம இங்கே இல்லை, இங்கே ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்ம இன்னொரு இடத்த என்ன செய்ய முடியும், தேடி செல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சமயத்தை பின்பற்றாமல் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய விருப்பம். அப்போ அந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கிறனால இங்கே வாழ்கிறதுக்கும் வளர்கிறதுக்கும் வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதை வந்து பாகிஸ்தான் என்ன செய்யலை, புரிஞ்சிக்கவே இல்லை. இப்போ இந்த வாங்குற அடியிலேயாவது அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஆனால் நரேந்திர மோடி தெரிவித்தது மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இனி ஏதாவது ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் அத்துமீறினா இந்தியா என்ன செய்யும், அதுக்கு தாராளமாக பதிலடி கொடுக்கறதுக்கு இவங்க ரெடியாகவே இருக்கிறாங்க. ஏன்னா முன்ன மாதிரிலாம் கிடையாது. இன்றைக்கி வந்து அந்த கவர்மெண்டோடைய நோக்கமே வேறையாக இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த வளர்ச்சி தான் நோக்கம். எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாருமே நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கும்போது எந்த நாடு, அது சைனாவாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, வேறு எந்த நாடு இந்தியாவை தொட்டாலும் அந்த நாட்டுக்கு கிரகம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதை பாகிஸ்தான் வந்து சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கும் அப்படின்னு நம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரியான ஒரு பக்காவான வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய், see you, take care.